ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி பிளாக் கலராக இருக்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தொழில் சீவிரப்ப கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். மாங்காய் ஊறுகாய்க்கு கிளிமூக்கு மாங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்க விதை பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இது யூஸ் பண்ண முடியாது, இதை தூர தான் போடணும். காய வச்சு வேணால் முளைக்க போடலான்னு பார்த்தா இது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது. அதனால் அந்த மாங்காய் விதை யூஸ் ஆகாது. இப்போ இந்த மாங்காவை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறேன். துணி போட்டு அவிக்கனா நீங்கள் அவிச்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். ஏன்னா என்னோடய இட்லி பாத்திரத்தில் அந்த மாதிரி ஹோல் இருக்குது. அதனால் ஹோல் இருந்தாலும் இல்லாட்டாலுமே இந்த மாதிரி அவிச்சிங்க அப்படின்னா அவிஞ்சிடும். நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு பாத்திரத்தில் நீங்கள் வேக வச்சு எடுக்க முடியினாலும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காவை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நான் வந்து இட்லி பாத்திரம் தட்டு மேலே வச்சாச்சு. இனிமேல் இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். மாங்காவை நல்லா கழுவி இருந்தீங்க அப்படின்னா நல்லா தொடச்சிடுங்க வெளிப்பகுதியை. மாங்காய் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவாதீங்க, அப்போ வந்து அது வந்து டேஸ்ட் இருக்காது. அதாவது கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதுக்கு ஒரு 50 கிராம் மிளகு, 50 கிராம் வெந்தயம் எடுத்துருக்கேன். ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து எப்போவுமே வெந்தயம் கடுகு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியணும். நீங்கள் தனித்தனியாக வறுக்கனா வறுத்துக்கலாம். நான் ரெண்டையும் சேர்த்து தான் வறுக்க போகிறேன். வெந்தயம் நல்லா கலர் மாறிடும், கடுகும் சீக்கிரம் பொரிஞ்சிடும். இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாங்காய் தொக்கு மாதிரி. சிலர் வந்து தண்ணியில் வேக வச்சு செய்வாங்க. மாங்காவை கட் பண்ணி நல்லா வெந்நியில் போட்டு அவிச்சு செய்வாங்க. நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ இது நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலை இருந்துச்சு. சரி, அதையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் வறுத்து எடுக்கிறதுக்காக அதையும் பேனில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டதிலே அந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா வெந்துடுச்சு. நம்ம வேக வச்ச மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கடுகு வெந்தயத்தையும் திரித்து வச்சுக்கோங்க. நீங்கள் மொத்தமாக திரித்து வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக திரிச்சினாலும் வச்சுக்கலாம். அது கூடவே நான் கருவேப்பிலையும் சேர்த்து திரிக்க போகிறேன். கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப மணமாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அப்போ தான் அது வந்து மாங்காய் பவுட்ரு மேலே போடுறப்ப சூப்பராக இருக்கும் ஊறுகாய்க்கு. வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை 3ஐயும் போட்டாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு பேனில். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அப்படின்னா கடுகு உளுந்தம்பருப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட வேண்டாம். நான் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் லைட்டாக சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்ச மாங்காய் தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிடணும். அந்த இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி எதுவுமே படக்கூடாது. ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மாங்காய் வெந்துட்டான்னு செக் பண்ணிடுங்க. மாங்காய் 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்துலேருந்து இறக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா வெந்துடுச்சு. அப்படி இல்லைன்னா இது தண்ணி எல்லாமே படாமல் இருக்க மாதிரி மாங்காவை எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த பேனுக்கு மாற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அவிச்சு செஞ்சு பாருங்கள். மாங்காய் தொக்கு செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வத்தல் பொடி நிறைய சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வத்தல் பொடி சேர்த்துட்டு உப்பும் சேர்க்கணும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிலர் வந்து கலருக்காக காஷ்மீர் சில்லி பொடி போடுவாங்க. நான் காஷ்மீர் சில்லி பொடி எதுவும் சேர்க்கலை. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். இப்போது வந்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இந்த 3ஐயும் அரைச்ச பொடி சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் சேர்ந்து மிக்ஸ் ஆகிறப்ப செம காம்பினேஷன் ஆகிடும், சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த மாங்காய் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்தில் குழஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மாங்காவை மிக்ஸ் பண்ணணும். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். வத்தல் பொடி கூடுதலாக சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. முதல்ல போட்டுட்டு சேர்த்த இது புது மிளகாய் தூளுங்கிறதுனால எப்படி இருக்குதுன்னு தெரியலங்கக்காக ஃபஸ்ட்டு உரப்பு சேர்த்தேன். அடுத்து வந்து திரும்பியும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். முதல்ல சேர்த்த வந்து
வத்தல் பொடி, வத்தல் உரப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. காரம் கம்மியாக இருந்ததுனால கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நிறைய சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இது வந்து தண்ணி படாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1லேருந்து 2 வாரம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ நீங்கள் செஞ்சு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. 1 மாங்காய் இல்லை 2 மாங்காய் கிடைக்கப்ப ஒரு வாரத்துக்கு வேணால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாதக்கணக்கில் நீங்கள் வந்து வச்சு சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. நம்ம அப்பப்போ சாப்பிட்றது தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு 1 வீக்குக்கு என்ன செய்யும் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். கூடுதலாக நீங்கள் வைக்கனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சா கண்டிப்பாக கெட்டு போயிடும். கையும் படக்கூடாது. நம்ம ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணணும், தண்ணியும் படக்கூடாது. இந்த 2 இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேங்கோ பிக்கிள் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு 1 மந்த்துக்கு வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து இந்த மாங்காய் தொக்கு, மாங்காய் ஊறுகாய், மாங்காய் பிக்கிள் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு நான் வந்து தயிர் யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெறும் ஊறுகாய் வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ரைஸ் கூட தயிர் மிக்ஸ் பண்ணி இந்த ஊறுகாய் டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ரச சாதம், மாங்காய் சாதம், புளிப்பு சாதத்துக்கு வந்து இந்த மாங்காய் வந்து டேஸ்ட் இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மாங்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்துருக்கு அப்படின்னா அதில் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.